அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் சில போராளிகள் இருக்கிறார்கள். மணிப்பூரில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் உடனே அவர்களது கண்களுக்கு தெரியும். வட கிழக்கு மாநிலத்தில் ஏதாவது ஒரு பெண் அபயக்குரல் எழுப்பினால் உடனே இவர்களது காதுகளுக்கு கேட்கும். ஆனால் நம் மாநிலத்திலோ அல்லது பக்கத்து மாநிலத்திலோ ஏதாவது நடந்தால் கண்கள் குருடாகிவிடும், காதுகள் செவிடாகிவிடும். அப்படித்தான் ஒரு சம்பவம் நம் அருகிலேயே நடந்துள்ளது. காங்கிரஸ் கட்சி ஆளும் கர்நாடக மாநிலம் பெல்காமில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 42 வயதான பெண் ஒருவர் டிசம்பர் 11 நள்ளிரவு 1 மணிக்கு வீட்டில் இருந்து தரவென இழுத்துச் செல்லப்பட்டு முழு நிர்வாணமாக்கப்பட்டு மின் கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு ஒரு கும்பலால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தாக்கப்பட்டுள்ளார். தான் காதலித்த பெண்ணுக்கு வேறொரு நபருடன் நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் அந்த பெண்ணுடன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணின் மகன் ஓடி போனதை அடுத்தே அந்த பெண்ணின் குடும்பத்தினர் இந்த மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான பெண் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊடகங்களில் வெளியான செய்தி பார்த்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வரலே, என்னிடம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த பெண்மணி 2 மணி நேரம் ஆடைகள் கழற்றப்பட்டு மின்கம்பத்தில் கட்டப்பட்டு மிருகத்தனமாக தாக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்களை மனிதர்கள் என்று சொல்லவே வெட்கமாக இருக்கிறது. விலங்குகள் கூட இதைவிட சிறப்பாக நடந்து கொள்கின்றன என கூறியிருப்பது நமது நெஞ்சை ரணமாக்கும் வார்த்தைகள். இந்த செய்தி நம்ம ஊர் போராளிகளை மட்டும் இன்னும் எட்டவில்லை. யாராவது அவர்களுக்கு இதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நன்றி.